இன்னைக்கு அன்புள்ள அம்மா அடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு எங்கள் வீட்டு சமையல் ஒயிட் ரைஸ், கோவக்காய். எனக்கு கொஞ்சம் அவருக்கு சுகர் ஜாஸ்தியாக இருக்குது. கொஞ்சம் காலில் காயினால் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறதுனால கோவக்காய், பாவக்காய், அவாரம்பூ இதெல்லாமே இந்த நேரத்தில் அதுதான் நம்ம கை கொடுக்கும். இன்றைக்கி கோவக்காய் பண்ணியிருக்கேன். முள்ளங்கி போட்டு நல்ல பெரிய பெரிய குண்டு குண்டு முள்ளங்கியாக இருந்தது. ஒரு முள்ளங்கி போட்டாலே அவ்வளோ காய் வந்தது. பருப்பு போட்டு முள்ளங்கி சாம்பார், ஒயிட் ரைஸு, சாதம். இது இன்றைக்கி சமையல். இந்த கோவக்காய் செய்கிறதுல எல்லாருமே வேறு மெத்தடு ஃபாலோ பண்ணுவாங்க. நான் நல்லா லேஸாக ஸ்லைஸாக நல்லா நறுக்கிட்டு கொஞ்ச நேரம் வெந்நீரில் நல்லா வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் அது வேக வச்சோம்னா நல்ல பஞ்சு மாதிரி நல்லா வெந்துடும். உப்பு எதுவும் போடக்கூடாது. அதுக்கப்புறமா வாணலியில் சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் நல்லா இவ்வளோ நறுக்கி வச்சுட்டு அதை முதல்ல தாளித்து கொட்டிட்டு அதை நல்லா வறுத்துக்கணும். வதக்கிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு அப்புறமா இதை போட்டு சாம்பார் பொடி அல்லது காரப்பொடி ஏதானு ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் பொடியை விடணும். உப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா சொல்ல வதக்கிட்டிங்கன்னா கோவக்காய் பிடிக்காதவங்க கூட வேணும்னு நிறையா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கோவக்காய் ஃப்ரீக்வெண்ட்டாக சமையலில் சேர்த்துக்கிறது அவங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகரை கண்ட்ரோலில் வைக்கும். ஸோ கோவக்காய் நான் இப்படி தான் பண்ணுவேன். முதல்ல நல்ல மெல்லிசாக நறுக்கணும். மெல்லிசாக நறுக்கிட்டு இவ்வளோ காய் வந்தோடனே 2 பேருக்கு உரியது தான் நான் சொல்கிறேன். அடியில் எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டு நல்லெண்ணெய் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் எது பிடிக்குமோ நீங்கள் கடலை எண்ணெய் எது வேணால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பிடிச்சாலும் தாராளமாக தேங்காய் எண்ணெயில் பண்ணலாம். தாளித்து கொட்டிட்டு அந்த காயை அப்படியே அதில் போட்டுட்டு மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி அல்லது வரமிளகா பொடி ஏதானு ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே பாண்டிங் மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் இந்த இது முன்னாடியே நான் இந்த மிளகாப்பொடி சொல்லியிருப்பேன். ரேஷன் மிளகாப்பொடி மங்களம். அது கொஞ்சம் போட்டோன்னு வைங்களேன், இன்னும் வாசனை தூக்கலாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி நம்ம உளுத்தம் பொடி வச்சுருக்கேன். நல்லா உளுந்தம் பருப்பு நல்லா வறுத்துட்டு அதை பொடியாக்கி கொஞ்சம் உளுத்தம் பொடி வச்சுருக்கேன். அது காய்க்கு எல்லா காய்க்குமே நம்ம கொஞ்சம் பாண்டிங்க்கு அதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா அது வதங்கியிருக்கும். உப்பு சேர்த்துக்கலாம், இப்போ சேர்த்துக்கலாம், பொடி உப்பு அல்லது கல் உப்பு நல்லா சேர்த்துட்டு நல்லா சொல்ல வதக்கிட்டோம்னா கொஞ்சம் கூட வாணலியில் உங்களுக்கு மிச்சமே இருக்காது, காலி ஆகிடும். அது தயிர் சாதத்துக்கு கூட